நான் தப்பு பண்ணிட்டேன். ஆமா, நீ தப்பு தான் பண்ணிட்ட. ஒரு முடிவு தெரியாம நீ வந்திருக்க கூடாது. என்னாலதான் எல்லாம். என்னாலதான் சொத்தை பிரிச்சு தரேன்னு அப்பா சொன்னாரு. உன் வார்த்தைக்கு அப்படியே மரியாதை கொடுத்துருப்பாரு. எங்களுக்கு இந்த வீட்ல இருந்து ஒரு பொடி மண்ணு கூட வேண்டாண்ணே. இந்த குடும்பத்துல இருக்குங்கிற உரிமையாவது கொடுங்கண்ணே. என்னடா இது, நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? காலையில நீங்க கயிறு ஃபேக்டரி கேட்டப்பவே எல்லாமே புரிஞ்சிச்சுண்ணே.
நான் போட்ட பிளான் ஒரு வழியா கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இவன் தாங்க மாட்டான். நாம இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம் அருண். எப்படியோ எனக்கு சேர வேண்டிய பங்கை மறந்துடாதீங்க. யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுப்பேன். கவலைப்படாத, போய் படுத்து தூங்கு. இவன் நம்ம கிட்டேயே பேரம் பேசுறானே, சரியில்லையே. ஐயா ஐயா, வரேன். யாரு? அட கந்தசாமி, நீயா? என்ன வீடு வரைக்கும் வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாய்யா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. சரின்னு லட்சுமி அம்மாவுக்கு ஃபோன் பண்ண, அவங்களும் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதான் நேர்ல ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கயிறு ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஏன்னு மாமாக்கு ஃபோன் பண்ணீங்க, லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணீங்க, அதுக்கப்புறமாவது ஏன் புருஷனுக்கோ இல்ல வெற்றிக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிருக்கலாம்ல? வழக்கமா ஃபேக்டரி விஷயத்த லட்சுமி மாட்ட தான் சொல்லுவேன். வெற்றி தம்பிக்கு ஃபோன் பண்ணி இருந்திருக்கலாம், தோணாம போச்சுமா. சரி, பரவாயில்ல. என்ன விஷயம் சொல்லு. நம்ம கயிறு ஃபேக்டரிக்கு முன்னால ஒரு இடம் இருந்துச்சுல்ல, அது அப்பவே அப்பா வாங்க சொல்லியிருந்தேன். அவரு விட்டுட்டாரு. இப்ப அந்த இடத்த வேற யாரோ வாங்கிட்டாங்க. வாங்கின ஒரு 10 அடி இடத்தை விட்டு வேலையை போட்டிருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. அவன் என்ன பண்ணிட்டான், ஃபேக்டரி வாசல்ல ஒட்டி முள்வெளியை அடிச்சிட்டான். இப்ப ஃபேக்டரியில இருந்து எதையும் வெளியில எடுத்து போகவும் முடியல, உள்ளேயும் கொண்டு வர முடியல. நம்ம கிட்ட வம்பலுக்கு செஞ்ச மாதிரி இருக்குங்க. அதை புடுங்கி வீச வேண்டியதானே? செஞ்சிருக்கலாம், ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுதானே செய்யணும். நீங்க செய்யுங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். எதுக்கும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை. ஏன் சக்தி சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் சொல்லமா. செஞ்சது ஏதாவது ஒரு சாக்கடை பொறுக்கியா இருந்தாலும் இருக்கலாம். கந்தசாமி அண்ணா, கோவத்துல வார்த்தையை விடாதீங்க. அவன் இடத்துல அவன் வேலை போட்டிருக்கான். திட்டுறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் இடம் யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா? விசாரிச்சம்மா, யாருக்கும் சரியா தெரியல. வித்தவன் சென்னையில போய் செட்டில் ஆயிட்டான். அவனை கான்டாக்ட் பண்ணவும் முடியல. சரிம்மா, நம்ம சக்தி தம்பி சொன்ன மாதிரி அந்த வேலையை புடிங்க போட்டு நான் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். சம்பந்தப்பட்ட ஆள் வந்தா நான் பாத்துக்கிறேம்மா. சம்பந்தப்பட்ட ஆள் வந்து தகராறு பண்ணா என்ன பண்ணுவீங்க? அவன் மண்டையை உடைச்சிருவோமா. அறிவு இருக்கா அண்ணன்? அறிவு இருக்கிறவங்க பேசுற பேச்சா அது? வேலையெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். அப்ப ஃபேக்டரிக்கு வழி? ஏன் கோவப்படுறீங்க? உட்கார்ந்து பேசலாம். கந்தசாமி அண்ணனுக்கு 1008 வேலை இருக்கும், அவர் அனுப்பிட்டு பேசலாம். நீங்க கிளம்புங்கண்ணா. அம்மா, ஆளு மட்டும் யாருன்னு தெரிஞ்சா முடிய புடிச்சு கீழே தள்ளி வயிற்றுல 4 மிதி மிதிச்சிருவோமா. அண்ணே, ஆளு யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க அதை செய்யணும்னு. கண்டிப்பா செய்வோமா. செய்யுங்க. உங்க பக்கம் 4 பேர் இருந்தா அவன் பக்கம் 40 பேர் இருப்பாங்க. நீங்க வயித்துல மிதிச்சா அவன் கழுத்துல மிதிப்பான். என்ன பண்ணுவீங்க? போங்க, போய் சொன்னதை மட்டும் செய்யுங்க. சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. சரிங்கம்மா. ஏய் நில்றி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? அந்த இடம் நம்மளோட தானே. அண்ணி, நீங்க தான் அந்த இடத்த வாங்கி வேலி போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சா ஊருக்குள்ள நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க? வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் குடும்ப பிரச்சனை. வெளியே போயிட்டா குடும்ப மானம் போயிடும். அப்புறம் யார் நம்மள மதிப்பா? இதெல்லாம் சரியில்லை அண்ணி. என்ன சரியில்லை? சொத்தை பெருக்கணும்னு போராடிட்டு இருக்கிறது நானு. மாமா பிரிச்சு கொடுத்துடலான்னு யோசிக்கும் போதே ஆளாளுக்கு அந்த கயிறு ஃபேக்டரி எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு அடிச்சுக்கிறீங்க. அப்ப கஷ்டப்பட்டு எனக்கு என்ன கள்ள உருண்டை மட்டும் கொடுப்பீங்களா? உன்ன மாதிரி இங்க யாரும் பண வெறி பிடிச்ச அலையலடி அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? தேன்மொழி அக்கால இருந்து தனம் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த ஃபேக்டரி மேல ஒரு கண்ணு இருக்கு. ஏய், உனக்கு இருக்கிற ஆசை மத்தவங்களுக்கு இருக்க கூடாதா?
தாராளமா இருக்கலாம். ஆனா அடையணும்னு எனக்கு இருக்கிற திறமை உங்களுக்கும் இருக்கணும்ல. அப்போ இங்க எல்லாரையும் முட்டாளன்னு சொல்றியா? இதுதான் எங்க பிரச்சனையே. நான் என்ன பத்தி சொன்னா நீங்க உங்களை பத்தி யோசிக்கிறீங்க. நான் நல்லவனு என்ன பத்தி சொன்னா அப்ப நான் என்ன கெட்டவளான்னு சண்டைக்கு வரீங்க. நான் புத்திசாலின்னு என்ன சொல்லிக்கிட்டா உடனே நான் முட்டாளான்னு சொல்ல வரீங்க. ஓ, இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்போ எங்களுக்கு வேலை விட்டு இல்லையான்னு உங்களை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அந்த கயிறு ஃபேக்டரி எனக்கு தான். என்ன மீறி யாருக்காவது போச்சுன்னா அந்த வேலையை எடுத்துட்டு பெரிய காம்பவுண்ட் செவரே கட்டுவேன். அதுக்கப்புறம் வழி இல்லாம எடுத்து மூட வேண்டியதுதான். இல்லனா எடுத்து மாத்தணும். யோசிச்சுக்கோங்க. வரட்டா? ஏய், நீ அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க. ஐயோ, டயலாக்க மாத்துங்க. ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காதீங்க. கூடிய சீக்கிரம் உன்னைய மாத்துறேன்டி. நான் மாறி ரொம்ப நாள் ஆச்சு. நான் இன்னும் மாறினா நீங்க தாங்க மாட்டீங்க. ஏய், அரஞ்சனா. அண்ணே அண்ணே விடுங்களே. என்னை விட நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. நான் உங்களை நம்புறேண்ணே. என்ன சொன்ன? உங்களை நம்புறேன்னு சொன்னேன். இதெல்லாம் நடிப்பு இல்ல, உண்மைதான் நம்புறேன்னு சொன்னேன். சக்தி என்ன சொல்லிட்டு போறாருன்னு புரியுதா? நம்புறேன்னு அழுத்தி சொல்லிட்டு போறாரு. நான் ஓப்பனா சொல்றேன், சத்தியமா உங்களை நான் நம்பல. நீங்களும் லக்ஷ்மியும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் அழகா பிளான் பண்ணி பண்றீங்க. லேட் ஆயிடுச்சு. டிஃபன் ரெடியா? மாமா, டிஃபன் சாப்பிட வாங்க. என்னப்பா? முதல்ல சாப்பிடு. என்னத்த சாப்பிடுறது? எல்லாத்தையும் வச்சுட்டு கண்டுக்காம போறா. தண்ணி கொண்டு வர போனேன். அதான பார்த்தேன். உனக்கு என் மேல கோபம் எதுவும் இல்லையே? எனக்கு என்ன கோபம்? போதும். போதும்மா. நீ சாப்பிடலையாம்மா? இல்ல மாமா, இன்னைக்கு நான் விரதம். என்கிட்ட சொல்லவே இல்ல. நானே இப்பதான் முடிவு பண்ணேன். சாம்பார் போதுமா? போதும் போதும். மாமா, எதுக்கு லட்சம்? போதுமா? போதும். சொன்னா பலிக்காது. ஏய், அதான் என்ன காரணம்னு சொன்னா? அதான் சொன்னா பலிக்காதுன்னு சொல்லிட்டேன்ல. கோவமா இருக்கியா? இல்லையே. மாமா, உங்களுக்கு சட்னி ஊத்தவா? போதும்மா, போதும். சந்தோஷ், உன் ஃப்ரெண்டு சங்கர் உங்ககிட்ட 10,000 ரூபாய் பணம் வாங்கியிருந்தான். நம்ம கொண்டு கொடுத்துட்டு போனா. ட்ரால வச்சிருக்கேன். அத வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ லட்சு. இப்போதைக்கு எந்த செலவும் இல்ல. நீங்களே கொண்டு போய் பேங்க்ல போட்டுருங்க. அப்பா, அவன் வேற ஏதாவது சொன்னானா? இல்லப்பா, உன் மேல கோபமா இருப்பான் போல இருக்க. பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ணியாம? ஆமாப்பா, தினம் சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிச்சிட்டு தெரியறான். அதான் கொஞ்சம் டைட் பண்ண. அதான் கோவத்துல இருப்பான். நானும் கண்டுக்கல. நேத்து கூட தியேட்டர்ல அவனை பார்த்தேன். வேணும்னே பார்க்காத மாதிரி போனா. சரி போ, நானும் விட்டுட்டேன். ஏன்பா சினிமாக்கு போன? ஓ, சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களாப்பா. லட்சு,
நேத்து சித்ராவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போக சொன்னில்ல, அந்த பொண்ணுக்கு தையல் பிரிக்கும் போது மயக்கம் ஆயிடுச்சு. ரொம்ப வீக்கா இருக்கா, ட்ரிப்ஸ் ஏத்தணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் வெளியில வந்து நின்னுட்டு இருந்தேனா, நம்ம சிவகுமார் இல்ல, அந்த அரிசி கடை சிவகுமார், அவன் வந்தான். எப்படியும் ட்ரிப்ஸ் இறங்க 4 மணி நேரம் ஆகும். அதான் அவன் கூட கங்கா கௌரி தியேட்டருக்கு போயிட்டேன். என்னங்க இன்னொரு இட்லி வைக்கிட்டா? போதும் போதும் போதும். என்னங்க சாம்பார்? போதும். சாப்பிடுங்க. என்னங்க எந்த படத்துக்குப்பா போனீங்க? அது புது படம்பா. எனக்கு லட்சு ஞாபகம் தான். நல்ல காமெடி படம்பா. லட்சுக்கு பிடிச்ச ஹீரோ. நான் இன்டர்வியூல எந்திச்சு வந்துட்டேன்பா. ஏங்க? உனக்கு பிடிச்ச படத்தை உன்னை விட்டுட்டு பார்க்க எனக்கு மனசு வரல. இன்னைக்கு நம்ம 2 பேரும் அந்த படத்துக்கு போக போறோம். ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன். ரெடியாரு? விரதம் இருக்கும்போது படம் பார்க்கலாம்ல? அதெல்லாம் பார்க்கலாம். சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. வரேன்ப்பா. வரேன். ஏமா மாமா, எனக்கு ஒரு இட்லியை வச்சுட்டு போமா. சரிங்க மாமா. அவன் படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுமே என்ன மறந்துட்டியம்மா? ஐயோ சாரி மாமா. போதும் போதும். நேத்து கூட கோயம்புத்தூர் தியேட்டர்ல வச்சு பார்த்தேன். என்ன சொன்ன? நேத்து அவனை சினிமா தியேட்டர்ல பாத்தியா? சந்தோஷியா? ஆமாப்பா, கங்கா கௌரி தியேட்டர்ல பார்த்தேன். அவன் மட்டும் தனியா வந்திருந்தானா இல்ல வேற யாரையாவது? எந்த படத்துக்குப்பா போனீங்க? அது புது படம்பா. எனக்கு லட்சு ஞாபகம் தான். ஏதோ உறுத்துது. உன் மனசாட்சியா இருக்கும். அதுக்கெல்லாம் மலர் வளையம் வச்சு ரொம்ப நாளாச்சு. இது வேற. ஒருவேளை அந்த உறுத்தலுக்கு பேரு பயமா இருக்குமோ? துரோகம். அதோட நிழலை நான் பார்த்துட்டேன். சில நேரம் நிஜத்தை விட நிழல் ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். அப்ப நிஜம் என்னன்னு சொல்லு. உனக்கு என்ன தெரியணும்? கயிறு ஃபேக்டரிக்கு முன்னாடி இருந்த இடத்த நான் தான் உன் பேர்ல வாங்கினேன். அந்த இடத்துல முள்வேலி போட்டது யாரு? நான் தான் போட்டேன். நான் அதை சொல்லவே இல்லையே. நான் என்ன குழந்தையா? நீ பொய்ய குழந்தைய கையில புடிச்சிட்டு போற மாதிரி பேசிக்கிட்டே இருப்ப. கேள்வி கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும். பதிலுக்கு நீயும் கேள்வி கேட்க கூடாது. யார கேட்டு முள்வேலி போட்ட? இந்த வீட்ல பிரச்சனை எந்த ரூபத்துல வந்தாலும் நீ தானே சந்தோஷப்பட போற. அதுக்கு தான் பண்ண. இப்பதான் பிரச்சனை வந்துருச்சுல, சந்தோஷப்படு. முடியலையே. உன் மேல சந்தேகம் வருது. இது பாரு, நீ சொன்னதான் நான் செஞ்சேன். அப்புறம் எதுக்கு சந்தேகம்? சொல்லாததையும் செய்றிய. எனக்கு தோணாத யோசனை உனக்கு தோணி இருக்கு. நல்லதுதான். ஆனா அதுல பாதிக்கப்பட போறது நீ. சந்தேகம் வருமா வராதா? இப்ப என்ன? அந்த முள்வெளியை பிரிக்க சொல்லட்டா? வேண்டாம். ஆனா எனக்கு எதிரா நீ லேசா அசைஞ்சா கூட மொத்த குடும்பமும் ஸ்வாஹா. வரட்டுமா?